ஹலோ எவ்ரிவன். லைஃப் இஸ் போரிங் யார். எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல. ஐ டோன்ட் ஃபீல் மோட்டிவேட்டட் ப்ரோ. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, கொஞ்சம் மெச்சூர்டான நபர்கள் கூட சொல்றத பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். ஏன் நாம கூட சில சிச்சுவேஷன்ல சொல்லியிருப்போம். மெல் ராபின்ஸ் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ஆத்தர் மோட்டிவேஷன் இஸ் அ கார்பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? இவ்ளோ நாள் இது தெரியாம போச்சே. என் ஃபேவரட் ஹீரோவை தியேட்டர் சீன்ல பாக்குறப்பெல்லாம் சிலிர்த்து போய் சில்லறைய செதற விட்டுருக்கேனே. என் ஹீரோவை போலயே அநியாயத்தை எதிர்க்கணும், அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேனே. அப்போ அதெல்லாம் மோட்டிவேஷன் இல்லையா? ஆமாங்க. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி ஃபீலிங். கொஞ்ச நேரம் மட்டுமே உங்க மைண்ட்ல இருக்கிற ஒரு உற்சாகமான நிலை. சில நேரம் மார்னிங் ஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்கிறப்போ பயங்கரமான எனர்ஜியோட இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. பிரிஸ்கான ஒர்க் அவுட் செய்வீங்க. ஹெல்தியான ஜூஸை குடிப்பீங்க. ஹாப்பியா ஃபுல் வைபோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு ஹாஃப் போர்ஷன் கம்ப்ளீட் ஆனதும் ஆஃப்டர்நூன் 2 இல்ல 3 மணிக்குள்ள உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? மைண்ட் செட்டை விடுங்க. உங்க பாடியில இருந்த அந்த ஹை எனர்ஜி எங்க போச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்கிறது. ஒரு டெம்பரரியான எனர்ஜி ட்ரிக். இதுக்கு மட்டும் தான் மோட்டிவேஷனல் ஸ்டோரீஸ், ஸ்பீச் எல்லாம் யூஸ் ஆகும். இதனால ஒரு கன்சிஸ்டன்டான ஆக்ஷனை எடுக்கவே முடியாது. மோட்டிவேஷனோட டிசைன் ப்ராசஸே அப்படிதான் இருக்கும். லாங் லாஸ்டிங்கான எமோஷன்ஸை தர்றதுக்காக இந்த மோட்டிவேஷன் டாக்ஸ் டிசைன் செய்யப்படல. உங்க எமோஷன்ஸே உங்களை ஒரு ஆக்ஷன்ஸை கம்ப்ளீட்டா செய்ய விடாம போனா அதனால எந்த யூஸும் இருக்க போறதில்ல. ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாமோ தவிர அதனால எந்த ஆக்ஷன்ஸுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதில்ல. ஸோ உங்களோட லைஃபுக்கு தேவையான விஷயங்களை செய்ய, உங்களை நீண்ட கால வளர்ச்சிக்கு கொண்டு போக வேலையிலிருந்து வர்ற எந்த மோட்டிவேஷனுக்காகவும் வெயிட் பண்றது டைம் வேஸ்ட் தான். உங்க ஐடியல் பர்சன் இல்லனா ஒரு ரோல் மாடலை பார்த்து வர்ற மோட்டிவேஷன் ஃபீல் ரொம்ப ஷார்ட்டான பீரியட் வரைக்கும் தான் எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய செயல்களுக்கு இன்னொரு மோட்டிவேஷனை தேடி போவீங்க. இப்படியே பாஸ் பண்ணி நீங்க செய்யற ஆக்ஷன்ஸ்னால உங்க ட்ரீம்ஸ் அடைய தேவையான டைம் அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா நீங்க எப்பவும் மோட்டிவேட்டடா இருக்கிற மாதிரியே தான் ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு மாதிரியான ஃபேக்னஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிரும். உங்களோட ஒவ்வொரு செயல்களுக்குமே ஒவ்வொரு விதமான மோட்டிவேஷன்ஸ் தேவைப்படும். ஆனா உங்களோட யூனிக்கான கோல்ஸுக்கு, உங்களோட தனிப்பட்ட லைஃப் ஸ்டைலுக்கு என்ன மாதிரியான மோட்டிவேஷன் வேணும்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மோட்டிவேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான டெஃபினிஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மக்களோட ஆசைகளுக்கு, தேவைகளுக்கு இந்த மோட்டிவேஷன் தான் காரணம். ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்றது மட்டுமே மோட்டிவேஷனோட முக்கியமான ஃபேக்டர். அது மட்டும் இல்லாம ஒரு நபர் என்ன மாதிரியான வேலையை ரிப்பீட்டடா செய்ய விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்க, அவங்க எப்போ மோட்டிவேட்டடா ஃபீல் பண்றாங்கன்னு நோட் பண்ணா அதை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஒரு மனிதனோட லைஃப் இந்த டைரக்ஷன்ல ஒர்க் ஆகுறது கிடையாது. உங்க லைஃபை சேஞ்ச் பண்ற ஒரு மோட்டிவேஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா, சோ சாரி, அப்படி ஒரு விஷயம் வரவே வராது. மோட்டிவேஷனை நம்பவே முடியாது. அதனால எந்த ஆக்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட முடியாது. மோட்டிவேட்டடா இருக்கிறது ஒரு விதமான ஃபீலிங், அவ்வளோதான். கோவம், சோகம், சந்தோஷம், பெருமை, இது மாதிரியே மோட்டிவேஷனும் ஒரு ஃபீலிங் தான். அது நிலையானதா இருக்காது. ஒரு நேரம் ரொம்ப மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ற நீங்க அடுத்த 1 ஹவர்ல டோட்டலா மாறி போயிடுவீங்க. கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணாலே உங்க வேலைகளை ஒத்தி போட ஆரம்பிச்சிருவீங்க. உங்க எனர்ஜி லெவல் குறைய குறைய உங்களோட ஆக்ஷன்ஸும் கம்மியாகும். அப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைஃப் கோலை செய்ய நீங்க ரொம்ப நேரம் உங்களை மோட்டிவேட்டடா வச்சிருந்தா மட்டுமே சாத்தியமாகும். இந்த நிலையை கரெக்டா நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ இவ்வளோ நாள் ஃபீல் பண்ண மோட்டிவேஷனுக்கு வேல்யூவே இல்லையா? எல்லாம் வேஸ்டா? ஆமா. மோட்டிவேட்டடா இருந்தா மட்டுமே உங்களால ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நம்புனா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க பிரெயின் தான். என்ன சொல்றீங்க? ஆமா. நம்ம பிரெயின்ல பேசல் கேங்லியா நம்மளோட ஹேபிட்ஸை உருவாக்கவும் அதை மெயின்டைன் பண்ணவும் யூஸ் ஆகுற பிரெயினோட ஒரு பார்ட்டு. இந்த இடத்துல தான் நீங்க டெய்லி ஹேபிட்ஸை வச்சிருக்கிற விஷயங்கள் ஃபார்ம் ஆகுது. இதே போல ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்ல தான் உங்களை வேலை செய்ய வைக்கிற ஒரு இடமா இருக்கு. சடனா ஒரு நாள் உங்களோட ரூமை க்ளீன் பண்ணணும்னு தோணும். அந்த ஐடியா உங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கும். ஆனா அந்த ஆக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்க காதுல ஒரு குரல் மெதுவா கேட்கும். இப்போ நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு புது வெப் சீரிஸ் வந்திருக்காமே. ஆல்ரெடி நீ டயர்டா இருக்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான மெசேஜஸ் கொடுக்கறது தான் உங்க பேசல் கேங்லியா. ஏன்னா அந்த பார்ட்ல தான் நீங்க ரெகுலரா செய்யற ஆக்டிவிட்டீஸ் ஸ்டோர் ஆகி இருக்கும். அதை ரிப்பீட்டடா செய்யறப்போ அதுவே உங்களோட ஹேபிட் அப்படின்னு அது புரிஞ்சுக்கும். அப்போ உங்களுக்கு வர்ற அந்த மொமெண்ட்ரி மோட்டிவேஷன்ஸை அது தடுத்துடும். ஸோ நீங்க கிளீனிங் ஒர்க்கை செய்யாம மறுபடியும் நெட்ஃப்ளிக்ஸை பார்க்க போயிடுவீங்க.
உங்களோட ஷார்ட் டேர்ம் மோட்டிவேஷன் எந்த ஆக்ஷனையும் முழுசா செய்ய விடாது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டூ வீலரோ இல்ல கார் டிரைவிங்கோ கத்துக்கிறப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்திருப்பீங்க. மிரரை பார்க்கணும், ரோட்ல ரெண்டு பக்கமும் கவனமா இருக்கணும், காரோ பைக்கோ கரெக்டா கண்ட்ரோல்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், கியரை பார்க்கணும், டிராஃபிக் சைன்ஸை நோட் பண்ணணும், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கான்னு பார்க்கணும். இவ்வளோ வேலையும் ஒரே நேரத்துல கரெக்டா செய்யணும் அப்படின்னு ரொம்ப காஷியஸா இருந்திருப்பீங்க. உங்க ஃபுல் ஃபோக்கஸ் இதுல மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போ அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எப்படி டிரைவ் பண்றீங்க? உங்க மைண்டு எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கும். உங்க கைகள் ஆட்டோமேட்டிக்கா கியரை சேஞ்ச் பண்ணும். மிரரை பார்க்கறதும் டிராஃபிக் சைன்ஸை பார்க்கறதும் உங்களுக்கு பழகி போன விஷயமா இருந்திருக்கும். இதுதான் ஹேபிட். உங்களோட எக்ஸைட்டடான ஒரு கோலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ அது ஒரு ஹேபிட்டா மாறி போயிருக்கும். கார் டிரைவிங்கை கத்துக்கிறது உங்க கோலா இருக்கிற வரைக்கும் அது உங்களை எக்ஸைட்டடா வச்சிருந்தது. மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணி அதை நல்லா கத்துக்க நினைச்சீங்க. ஆனா அதுவே ஹேபிட்டா மாறி போனதும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருச்சு. பெருசா எந்த மோட்டிவேட்டடான ஃபீலிங்கும் தேவைப்படல. ஸோ வெறும் மோட்டிவேஷனால எந்த ஆக்ஷன்ஸையும் கிரியேட் பண்ணிட முடியாது. ஆனா ஒரு நல்ல ஆக்ஷன் உங்களுக்கான ஒரு ரியல் மோட்டிவேஷனா இருக்கும். வெறும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ், மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தா உங்களுக்கான ஒரு ரொட்டீனை டெவலப் பண்ண முடியாமலே போயிடும். எந்த ஒரு மோட்டிவேஷனும் வெறும் தாட்ஸா இருக்கிறதுனால எந்த விதமான யூஸும் கொடுக்க முடியாது. எப்போ அந்த மோட்டிவேஷன்ல இருக்கிற விஷயங்கள் உங்க ஆக்ஷன்ஸ்ல தெரியுதோ அப்பதான் உங்களுக்கான டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும். உங்களுக்கான growth-ஐ ஈஸியா டெவலப் பண்ணவும் அதுல சஸ்டெயினா இருக்கிறதுக்கும் இந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா யூஸ் ஆகவே செய்யாது. ஏன்னா இது ஒரு மாதிரியான மைண்ட் ட்ரிக்ஸ் மட்டும்தான். மோட்டிவேஷனலுக்கான ஃபேக்டர்ஸ் வெளியில இருந்து வர்றப்போ அது ஒரு நிலையான மாற்றத்துக்கு உதவாது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னொரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் கிடைக்கிறப்போ வேற ஒரு நல்ல ஸ்பீச்சை கேட்குறப்போ அந்த உணர்வுல சில மாற்றங்கள் வரலாம். ஸோ உங்களுக்கான மோட்டிவேஷனே உங்களோட ஆழ்மனசுல இருந்து வரணும். அது மட்டும் இல்லாம அந்த மோட்டிவ் உங்களோட சக்சஸ்ஃபுல்லான ஆக்ஷனுக்கு காரணமா இருக்கணும். உங்களோட ரிப்பீட்டடான ஹேபிட்ஸை மாத்திர அளவுக்கான இன்ஸ்பிரேஷன் இருந்தா மட்டுமே அது உண்மையான மோட்டிவேஷனா இருக்க முடியும். அப்பதான் அந்த மோட்டிவோட ப்ராக்டிக்கல் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் உங்களோட growth-க்கு ரீசனா இருக்கும். இல்லனா அது வெறும் டெம்பரரி புஷ் மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு உங்க பிரேக் டவுன் ஆன காரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா உங்க இன்ஜின் சரியா இருந்தா மட்டுமே உங்களோட லைஃப் அப்படின்ற கார் நிக்காம வேகமா ஓடும். சரி, அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்? உங்களோட தாட் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ற விதத்துல தான் இருக்க முடியும். அடுத்த முறை உங்க மைண்ட்ல ரேண்டமான ஒரு ஆக்ஷன் பத்தின தாட்ஸ் உருவானா அதை உடனே செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. வெறும் 5 செகண்டுக்குள்ள அதை செஞ்சிருக்கணும். மார்னிங் எழுந்திருக்கணும், ரன்னிங் போனா பரவாயில்லன்னு தோணும். அப்போ உடனே இமீடியட்டா ஒரு 5 செகண்டுக்குள்ள டக்குன்னு ஒரு ஆக்ஷனை செய்ய ட்ரை பண்ணுங்க. அது உங்க ஷூஸ் எடுத்து வைக்கிறதா கூட இருக்கலாம், இல்ல உங்க சாக்ஸை தேடுறதா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு ரிலேட்டடான ஆக்ஷனை செய்யறது மூலமா அந்த முயற்சியை ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்புறம் உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிரும். இதுதான் உங்களை நிலையான ஆக்ஷனை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு வழி. இதை செய்யாம எப்ப வெதர் நல்லா இருக்கோ அப்ப வாக்கிங் போய்க்கலாம், என் மைண்டு நல்லா இருக்கிறப்ப தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்வேன், இப்படி ரீசன் சொல்லிட்டு உங்களோட மோட்டிவேஷனை வெளியில தேடிட்டு இருந்தா அந்த மொமெண்ட் எப்பவுமே வராது. உங்க பிரெயினோட ஹேபிட் லூப்ல இருந்து வெளியில வந்து உங்களுக்கு தேவையான ஆக்ஷன்ஸை செய்ய உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் மட்டுமே போதும். இந்த 5 செகண்டுக்காக நீங்க மோட்டிவேஷனை தேடி போகணுமா என்ன? எந்த ஒரு மோட்டிவேஷனும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்காது. வெறும் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களோட நிலையான மாற்றத்துக்கு காரணமா இருக்க முடியும். மோட்டிவேஷன் ஒரு செயல்பாடு இல்லாத தன்மை. வெறும் பாசிவான ஃபோர்ஸாக தான் அது இருக்கும். ஆனால் ஆக்ஷன் உங்களை செயல்பட வைக்கும். அது ஒரு ஆக்டிவான ஸ்டேட். ஒரு ஆக்ஷன் மட்டும்தான் நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு ஆக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு மொமெண்டமை கிரியேட் பண்ணும். அந்த மொமெண்டம் தான் உங்களோட பழைய ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ண உதவுமோ தவிர ஒரு 10 நிமிஷம் மோட்டிவேஷன் இல்லை. ரொம்ப சின்ன சின்ன ஹேபிச்சுவல் சேஞ்சஸை உருவாக்க முயற்சி செய்யுங்க. உங்களோட ரெகுலரான போரிங் ஹேபிட்ஸை மாற்றுங்க. எந்த ஒரு ஹேபிட்டும் ஓவர் நைட்டில் மாறாது. ஒரு கன்சிஸ்டண்டான முயற்சி மட்டுமே ஒரு நிலையான மாற்றத்தை தர முடியும். சின்ன சின்ன வெற்றிகளை கூட செலிப்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. அது மூலமாக உங்களோட ஆக்ஷன்ஸை நீங்கள் ஆழமாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். உங்களோட டிசிப்ளின்டான ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் ஒரு ரியலான மோட்டிவேஷன் ஃபீலை கொடுக்கும். உங்களுக்கு ரியலான ரிசல்ட்ஸை பார்க்கணுமா? அப்போ ஏதோ ஒரு மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ணாதீங்க. அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்க தயாராருங்க. நீங்கள் ஒரு ஆக்ஷனை செய்ய ஸ்டார்ட் பண்ணால் ஒன்று உங்கள் பிரெயினில் டோபமின் ரிலீஸ் ஆகும். 2வது டோபமின் உங்களை நல்ல ஃபீலில் உணர வைக்கும். 3வது ஒரு நல்ல ஃபீல் இன்னும் இன்ஸ்பைரிங்கான வேலைகளை தொடர்ந்து செய்ய வைக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு மோட்டிவேஷன் ஃபீல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் மைண்டில் ஒரு தாட் வந்த உடனே அதுக்கான ஆக்ஷன்ஸை செய்ய தயாராகுங்க. அந்த ஆக்ஷன்ஸ் உங்களோட கோலுக்கான எல்லா வேலைகளையும் கம்ப்ளீட்டாக செய்ய உதவும். சக்ஸஸ்ஃபுல்லான மக்கள் எப்போவும் மோட்டிவேஷனுக்காகவோ இல்லை இன்ஸ்பிரேஷனுக்காகவோ வெயிட் பண்ணுறதே கிடையாது. அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் செய்ய வேண்டிய வேலைகளில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கான ஹேபிட்ஸ் உருவாக்குறதும் அவங்க சிஸ்டமை சரியாக மெயின்டைன் பண்ணுறதும் கன்சிஸ்டண்ட்டான முயற்சிகளை செய்கிறதும் மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்கும். மோட்டிவேஷனை விட முக்கியமான டிரைவிங் ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 1. மோட்டிவேஷனை மெஷர் பண்ணவே முடியாது. அது ஒரு எமோஷன், அவ்வளோதான். உங்களோட மோட்டிவேட்டடான ஃபீல் எந்த ஒரு ஆக்ஷனையும் செய்ய விடலைன்னா அதனால எந்த யூஸும் கிடையாது. 2வது, உங்கள் கோல்ஸ் உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்குமா? இருக்கலாம். ஏன்னா கோல்ஸ் மோட்டிவேஷனை தரத்துக்காக டிசைன் செய்யப்படலை. உங்களோட பிஹேவியர் எந்த டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு வழிகாட்ட மட்டும்தான் கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த கோல்ஸை கரெக்டாக செட் பண்ணாமல் போனால் உங்களுக்கு தேவையில்லாத பயத்தையும் கில்ட் ஃபீலிங்கை மட்டும்தான் அது கொடுக்கும். உங்களோட கோல் கரெக்டானதா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானதாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கான ஆக்ஷன்ஸை செய்ய முடியும். 3வது, செட்பேக்ஸும் ஃபெயிலியர்ஸும் உங்களை ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணவும் வைக்கும். அதை ஓவர் கம் பண்ண தேவையான ஆக்ஷன்ஸையும் செய்ய வைக்கும். ஒரு ஃபெயிலியர் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண தேவையான ஆக்ஷன்ஸை செய்ய வைக்கும். ஃபெயிலியர்ஸ்க்கு மோட்டிவேஷனை விட அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கு. 4வது என்னன்னா, மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்களுக்கான ஆக்ஷன்ஸை செய்ய வைக்காது. ஏன்னா பல பேர் அவங்க என்ன செய்கிறாங்க, எதுக்காக செய்கிறாங்கன்னு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அவங்கக்கிட்ட இதை செய், இப்படி செய்யுன்னு அட்வைஸ் பண்ணுறதோ அவங்களோட ஆக்ஷன்ஸை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ எந்த மொமெண்டமையும் க்ரியேட் பண்ண உதவாது. அதுக்கு பதிலாக அவங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுக்கலாம். இதை இப்படி செய் அப்படின்னு சொல்கிறத விட, இந்த வேலையை இப்படியா செய்ய போகிற அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில்களை அவங்களே தேடுவாங்க. அதுதான் ஒரு கன்சிஸ்டண்ட்டான முயற்சியை செய்ய வைக்கும். 5வது, உங்களோட பேசிக்கான பிலீஃப்ஸை மாற்றுற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு சின்ன வெற்றியை கூட கொண்டாட மறக்காதீங்க. இந்த வெற்றிகள் உங்களால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையை தரும். அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமான செயல்களை செய்ய தூண்டும். 6வது, பணம் உங்களை மோட்டிவேட் பண்ணுமா? கண்டிப்பாக கிடையாது. உங்களோட சர்வைவலுக்கு தேவையான பணம் கிடைச்சதும் உங்களோட பண தேவை பூர்த்தியாகிரும். உங்களோட பேசிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சாலே உங்களுக்கான பண தேவை குறைஞ்சு போயிடும். ரொம்ப சில பேர் மட்டுமே இந்த மணியை மோட்டிவேஷனாக நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு நார்மலான மனிதருக்கு அது ஒரு நீண்ட கால மோட்டிவேஷனை தராது. நீங்கள் எவ்வளோ அதிகமான சேலரி தரேன்னு சொன்னாலும் யாரும் 12 மணி நேரம் வேலை செய்ய ரெடியாக இருக்க மாட்டாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட், பேஷன் இருந்தால் மட்டுமே எவ்வளோ கஷ்டமான வேலையை செய்ய சொன்னாலும் அவங்களால செய்ய முடியும். ஸோ பணம் மட்டுமே மோட்டிவேஷனை தர முடியாது. 7வது, சக்ஸஸ்ஃபுல்லான மக்கள் எப்போவும் மோட்டிவேட்டடாக இருப்பாங்களா என்ன? இல்லவே இல்லை. மார்னிங் 4 மணிக்கு எழுந்து அவங்க செல்ஃப் கேர் பண்ணிவிட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு கரெக்டான டைமுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சு முடிக்கிற எல்லாருமே எப்போவும் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட மோட்டிவேஷனுக்கு காரணம் நல்ல ஹேபிட்ஸ் மட்டும்தான். லாங் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு சில நல்ல பழக்கங்கள் உங்களை எப்போவும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு டிசிப்ளின்டான லைஃபு, டைம் மேனேஜ்மெண்ட்டு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத ஃபோக்கஸ், இது மட்டுமே உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண வைக்கும். இந்த கன்சிஸ்டண்ட்டான ஆக்ஷன் தான் உங்கள் லைஃபுக்கு தேவையான செயல்களை செய்ய உதவும். உங்கள் லைஃபோட பர்பஸ் என்ன, யாருக்காக எதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்ற எண்ணம் மட்டுமே உங்களை ஒரு டிசிப்ளின்டான ஆக்ஷன்ஸை செய்ய வைக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த வேலையையும் வெறும் மோட்டிவேஷனை மட்டும் வச்சு செஞ்சிட முடியாது. ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஆக்ஷனுக்கு நல்ல ஹேபிட்ஸ் தேவை. அதை ஃபாலோ பண்ணுற டிசிப்ளின் ரொம்பவும் முக்கியம். இது இல்லாமல் உங்களால் ஃபுல் டே மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணவே முடியாது. 8வது, இது மட்டும் கிடைக்கட்டும் அப்புறம் பாருங்க, இப்படி சொல்கிற ஒருத்தருக்கு அந்த ஒன்று எப்போவுமே கிடைக்க போகிறதில்ல. நார்மலான ஹியூமன் லைஃப்பில் அந்த மேஜிக் நடக்கவே வாய்ப்பில்லை. ஒரு சரியான நேரம், சரியான சூழல், கரெக்டான மனிதர்கள் இருந்தால் போதும். அதுதான் என்னோட மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிற யாருக்குமே அந்த பர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ் வரவே வராது. அது எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாலும் சரி, அந்த அதிகமான பணம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான நேரம், கரெக்டான மைண்ட் செட், இது எல்லாமே வந்தால் என்னோட கோல்ஸுக்காக ஆக்ஷன்ஸை எடுப்பேன்னு நம்பிட்டு இருந்தா அந்த பிளாங்கான ஸ்பாட்டை உங்கள் லைஃப்பில் பார்க்கவே முடியாது. உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக, உங்களோட லைஃப்பில் சில டிசிப்ளின்ஸை உருவாக்குறது மூலமாக, உங்களோட பேஷன்ஸை அதிகப்படுத்துகிற வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் உங்களுக்கான ஆக்ஷன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். வேற எந்த மொமெண்ட்டும் உங்களுக்கான இன்ஸ்பிரேஷன்ஸை தர முடியாது. சரி, ஓகே, இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க. அப்படியே அந்த மோட்டிவேஷனுக்கு என்ன ஆல்டர்னேட்டை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டா கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நானும் என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவேன் பாருங்க. இதுவும் ஒரு வகையான மோட்டிவேஷன் தான்.
ஆனா இந்த பதிவுல உங்கள மோட்டிவேட் பண்ற ஐடியாஸ் சுத்தமா இல்ல. ஏன்னா, எந்த ஒரு மோட்டிவேஷனும் உங்களுக்குள்ள இருந்து உருவாகுறப்போ மட்டும் தான் அதுக்கான வேல்யூஸ் அதிகமாகும். இந்த பதிவு கூட உங்களோட இனிஷியல் இன்ஸ்பிரேஷனுக்கு மட்டும் தான். உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் உங்களுக்கான ரியலான ரிசல்ட்ட காட்டும். இந்த மோட்டிவேஷனுக்கு பதிலா நீங்க செய்ய வேண்டிய செயல்கள பத்தியும், உங்க மைண்ட் செட் சேஞ்சஸ் என்ன அப்படின்றத பத்தியும் பார்க்கலாமா? முதல்ல டோன்ட் கெட் மோட்டிவேட்டட். ஒரு பெரிய கோலை செட் பண்றப்போ வெறும் மோட்டிவேட்டடான ஃபீல்ல மட்டும் அதை யோசிக்காதீங்க. அந்த ஃபீல் வெறும் ஃபேண்டசியான கற்பனைகளை மட்டுமே காட்டுமோ தவிர அதுல இருக்கிற ஆக்ஷன்ஸை இமேஜின் பண்ண வைக்காது. ஒரு பெரிய லக்ஸுரி கார்ல போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த ஃபேண்டசியான ட்ரீம் உங்களை மோட்டிவேட் பண்ணலாம். ஆனா அந்த லக்ஸுரி காரை வாங்குறதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்க மறந்து போறீங்க. அதனால எந்த மோட்டிவேஷனையும் காரணமா வச்சு உங்களுக்கான கோல்ஸை செட் பண்ணக்கூடாது. அடுத்தது ஹேபிட்ஸ். ஒரு நல்ல ஹேபிட்ஸை வளர்க்குறது உங்களோட ஆல் டைம் மோட்டிவேஷனா இருக்க முடியும். ஒரு பழக்கத்தை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்றப்ப அதுக்கான ஒரு டிசிப்ளின் உங்க லைஃப்ல வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஹேபிட்ஸை வளர்க்க அதை ப்ராக்டிஸ் பண்ண நீங்க அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுத்தே ஆகணும். வெறும் மைண்ட்ல இருக்கிற தாட்ஸை வச்சு எந்த ஹேபிட்டும் பில்ட் பண்ண முடியாது. நான் ஃபிட்டா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா மட்டுமே அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு நாள் மோட்டிவேஷன் சாங்ஸை கேட்டா மட்டும் உங்களால ஒரு ஒர்க் அவுட்டை கன்சிஸ்டண்டா செய்ய முடியாது. சின்ன சின்ன ஹேபிச்சுவல் சேஞ்சஸை ஸ்டார்ட் பண்ணா மட்டுமே உங்களுக்கான இலக்கை அடைய முடியும். முதல்ல ஒரு 20 நிமிஷம் வாக்கிங்ல ஸ்டார்ட் பண்ற உங்களோட ஹேபிட் கன்சிஸ்டண்டா இருக்கிறப்போ அதுக்கான சில சேஞ்சஸை பார்க்க முடியும். அந்த சேஞ்சஸ் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக வைக்கும். இன்னும் நல்ல ரிசல்ட்ஸை பார்க்க நீங்க ஜிம்ல ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ ஹெல்த்தியான ஃபிட்டான பாடிக்கு நீங்க அதுக்கான ஹேபிட்ஸை தான் வளர்த்துக்கணுமோ தவிர மோட்டிவேஷனை தேடி போகக்கூடாது. ஒரு நல்ல ஹேபிட் தான் உங்களோட கோல்ஸை அடைய தேவையான ஆக்ஷன்ஸை செய்ய வைக்கும். கிளாரிட்டி. சில சமயம் நம்ம கோல்ஸ்ல கிளாரிட்டி இல்லாம போனா அதனால உங்களோட மோட்டிவேஷன் குறைஞ்சு போகும். லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வர்றப்போ எந்த ஆக்ஷன்ஸையும் எடுக்க முடியாது. உங்க கோல்ஸ் அச்சீவபிளா இருக்க உங்க லைஃபுக்கு அது ரிலேட்டபிளா இருக்கான்னு செக் பண்றது நல்லது. இதனால உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னு ஒரு குழப்பம் வராம பாத்துக்கலாம். உங்க கோல்ஸ் சரியா இருந்தா அதுக்கான கரெக்டான பிளானிங்கும் செய்ய முடியும். உங்களோட அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸையும் கிளாரிட்டியா யோசிக்க முடியும். இந்த கிளாரிட்டி உங்களோட கோல்ஸை அடைய தேவையான மோட்டிவேஷனை உருவாக்கும். ஐடென்டிட்டி. உங்க அடையாளத்தை மாத்த முயற்சி செய்யுங்க. யாரோ ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள போல லைஃப்ல வர்றதுனால நீங்க ஒரு கண்டினியூஸான சேஞ்சை பார்க்கவே முடியாது. அந்த ஒரு நபரோட லைஃப்ல இருக்கிற இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க பிரெயினும் அந்த மாதிரியான ஒரு காப்பி பேஸ்ட் ஆக்ஷன்ஸை செய்ய தயாராகவும் இருக்காது. நீங்க என்ன மாதிரியான நபரா இருக்க விரும்புறீங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த ஆழ்ந்த விருப்பம் தான் உங்களை இன்ஸ்பைரிங்கான ஆக்ஷன்ஸை செய்ய வைக்கும். உங்களோட ஐடியல் வெர்ஷன் எப்படி இருக்கணும்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு முடிவு செய்யுங்க. அதுக்காக எந்தெந்த மாற்றங்களை செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு ரெடியா இருங்க. உங்களோட அப்டேட்டட் வெர்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணணும், அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு அதே போல பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த அடையாளத்தை மாற்ற ட்ரை பண்ணுங்க. உங்க ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்றது மட்டும்தான் உங்களோட நிலையான மாற்றங்களை தரக்கூடிய செயல்களை செய்ய வைக்கும். சிம்பிளிஃபை. சில நேரங்கள்ல நம்ம கோல்ஸ் ரொம்ப பெருசா இருக்கிறப்போ அதுக்கான ஆக்ஷன்ஸை செய்ய தயக்கம் வரும். அதுவே ஒரு ப்ராக்ரெசிவான ப்ராசஸை ஆரம்பிக்க யோசிக்க வைக்கும். அப்படியே அந்த ஆக்ஷன்ஸை தள்ளி போட்டுட்டே இருப்போம். இதுக்கு பதிலா உங்க கோல்ஸுக்கான ஆக்ஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ண கத்துக்கோங்க. உங்க ஃபிட்டான பாடிக்கு செய்ய வேண்டிய ஆக்ஷன்ஸை கொஞ்சம் சிம்பிளான பிளாக்ஸா பிளான் பண்ணுங்க. முதல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட், அப்புறம் ஒரு சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கான டைம், அப்புறமா ஒரு ஜிம் ஆக்டிவிட்டி. இப்படி உங்களோட பெரிய கோல்ஸை பார்ட்டாக செப்பரேட் பண்ணால் அதுக்கான ரிசல்ட்ஸை சீக்கிரமாக பார்க்க முடியும். அந்த சின்ன சின்ன விக்ட்ரிஸ் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண வைக்கிற ஆக்ஷன்ஸை செய்ய உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸும் அதிகமாகும். ஆக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. 0ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது தான் ரொம்ப கஷ்டமான செயலாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ள வரும். ஒரு மலையை நகர்த்துற மாதிரியான ஒரு உணர்வை தர இந்த ஸ்டார்ட்டை செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் ஆக்ஷன்னு சொல்லிட்டா அது நிற்காம போய்கிட்டே இருக்கும். எப்போவும் மூவிங்கில் இருக்கிற ஒரு மிஷன் கண்டினியூஸான மூமெண்ட்ல தான் இருக்கும். நீங்களா அதை ஸ்டாப் பண்ணாத வரைக்கும். ஸோ கீப் ரெடி, ஸ்டார்ட் ஆக்ஷன், டூ ஈவன் வென் யூ டோன்ட் ஃபீல். உங்களுக்கு பிடிக்காதப்ப கூட உங்களோட லைஃபுக்கான ஆக்ஷன்ஸை செய்ய தயாராக இருங்க. எல்லா நேரமும் எல்லா சூழலும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கூட உங்களோட ஆக்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் போகட்டும், அப்புறமா செய்கிற மூடு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் எப்பவும் நினைக்காதீங்க. அந்த ஒரு கரெக்டான நேரம் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது.
அந்த டைம்ல உங்க மூட் இன்னும் வேற மாதிரி கூட இருக்கும். உங்களோட செயல்கள செய்ய கரெக்ட்டான ஒரு டைம், மூட் இல்ல வேற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸஸ தேடி இப்போ அத தள்ளி போடாதீங்க. ஒரு விஷயத்த செய்யாம தள்ளி போடுறத விட, என்ன ஃபீல் இருந்தாலும் அத தள்ளி வச்சுட்டு, அந்த ஆக்ஷன்ஸ எடுத்தா மட்டும் தான் உங்களோட மைண்ட்ல ஒரு குட் ஃபீல உருவாக்க முடியும். தள்ளி போடுற பழக்கத்தையே தள்ளி போடுறதுக்கு கத்துக்கோங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கான ஆக்ஷன்ஸ செய்ய வைக்கக்கூடாது. உங்க ஆக்ஷன்ஸ் தான் நீங்க எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும். பேஷியன்ஸ். பொறுமையா இருக்கிறது ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனை உருவாக்க ஒரு டைமை கொடுக்கும். சில டைம் நமக்கான சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்காதப்போ பொறுமை இழந்து போறோம். உடனே அதுக்கான ஆல்டர்னேட் ஆக்ஷன்ஸை பத்தி யோசிக்க மறக்கிறோம். இந்த மாதிரியான பழக்கம் தான் உங்களை ப்ரொகாஸ்டினேட் பண்ண வைக்குது. இமீடியட்டான ரிசல்ட்ஸை பார்க்க நினைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா உங்க கோல்ஸுக்கான ஆக்ஷன்ஸை எடுங்க. அதே போல பொறுமையா இருக்கிறத எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறதுன்னு நினைக்க கூடாது. உங்க ப்ராசஸ்ல பொறுமையா இருக்க கத்துக்கணும். அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ண கத்துக்கணும். அப்பதான் உங்களால லாங் டேர்முக்கு இன்ஸ்பயர்டா அதை செய்ய முடியும். உங்களுக்கான செயல்கள்ல இமீடியட்டா இருங்க. ஆனா அதோட ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்க கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்கோங்க. ஃபோர்ஸ். எப்படி பொறுமையா உங்களோட ரிசல்ட்ஸை ஹேண்டில் பண்ணணுமோ அதே அளவுக்கு தேவைப்படுற நேரத்துல சில விஷயங்களை ஃபோர்ஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஹேபிட்ஸை மாற்ற, உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிசிஷனை எடுக்க சில ஃபோர்ஸ்டான ஆக்ஷன்ஸை செஞ்சே ஆகணும். ஜிம்முக்கு போறது ஒரு தாட்டா உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. உடனே ஒரு பர்சனல் ட்ரெயினர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க. ஜிம்முக்கான ஒரு அமௌண்ட்டை பே பண்றது மாதிரியான இமீடியட் ஆக்ஷன்ஸை எடுங்க. உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மாற்றணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கீங்களா? அதுக்கான கரெக்டான டைம்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்களா? உடனே ஒரு புது சேவிங் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. அதில் உங்கள் சேலரியில் இருக்கிற ஒரு மினிமம் அமௌண்ட்டை மந்த்லி ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி சில ஆக்ஷன்ஸை எடுக்கிறப்போ உங்களோட கோல்ஸை அடைய தேவையான இனிஷியேட்டிவ் கிடைச்சிரும். நோ யோர் செல்ஃப். உங்களை பற்றின புரிதல்களை அதிகப்படுத்திக்கோங்க. உங்க மேல உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லைன்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் உங்களை மோட்டிவேட் பண்ண முடியாது. உங்க ஸ்கில்ஸ் என்ன, உங்களோட கேப்பபிலிட்டி என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சின்ன சின்ன விக்ட்ரிஸை செலிப்ரேட் பண்றப்போ உங்க மேல இருக்கிற கான்ஃபிடென்ஸ் இன்னும் அதிகமாகும். உங்க லைஃபுக்கு தேவையான எதையும் செஞ்சு முடிக்க முடியும்னு தோணும். உங்களுக்கு நீங்களே சில கமிட்மெண்ட்ஸை கொடுத்துக்கோங்க. அந்த கமிட்மெண்ட்ஸை நிறைவேற்ற தேவையான எல்லா முயற்சிகளையும் செய்ய தயாரா இருங்க. உங்களோட ஃப்யூச்சர் வெர்ஷன் மாறணும்னா உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சரியா வச்சுக்கணும். உங்க லைஃபுக்கு தேவையான மாற்றத்தை கொண்டு வர உங்க கோல்ஸை அடைய இருக்கிற ஒரே தடை நீங்க மட்டும்தான். ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களோட கனவுகளை அடைய தடையா இருக்கும். இந்த பதிவுல சொன்ன விஷயங்களை வச்சு உங்களுக்கான மோட்டிவேஷனை நீங்களே உருவாக்கிக்கோங்க. நம்மளோட ஹேபிட்ஸை மாற்ற, நமக்கான வேலைகளை செய்ய எப்பவும் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்க கூடாது. கோவிட் லாக்டவுன்ல எத்தனை பேர் அவங்கள பத்தின செல்ஃப் கேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? எவ்வளோ பேர் புது விஷயங்களை கத்துக்கிட்டீங்க? உங்களோட ஹாபிஸை டெவலப் பண்ணீங்க? இதெல்லாம் செய்ய சரியான டைம் இல்ல, மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க அந்த லாங் டைம்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணீங்க. ஆனா அதே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை இன்னும் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இன்னொரு லாக்டவுன் வரட்டும், இல்லை வேற ஒரு நல்ல பிரேக் கிடைக்கட்டும் அப்படின்னு யோசிக்காம உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற ஆக்ஷன்ஸை இப்போவே எடுங்க. உங்களோட ரியல் மோட்டிவேஷன் நீங்கள் மட்டும்தான். உங்களோட ஆள் மனசோட குறைகளை கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை வளர்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற சிறந்த பதிவுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.